பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2024 எந்த மாதிரியான பலன்கள் வைத்திருக்கு? அற்புதமான நல்ல பலன்களை உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ராசி வலுத்து ராசியிலேயே சுபர் அமர்ந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு 10ஆம் இடம் ஒரு மாதிரியான பலமான அமைப்பு, 11ல் ராகு. இந்த முறை ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய ராசிநாதனை மாத பிற்பகுதியிலிருந்து குரு பார்க்க போறாரு. இந்த தன்மை மிகப்பெரிய ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த அமைப்புகள்ல இருந்து என்ன நடக்க போகுது? ராசிநாதனின் சுபத்துவம், மனம் சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள்ல அவரவர் வயதுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு மாணவரா இருக்கீங்களா, உங்களுக்கான நல்ல தேர்ச்சி கிடைக்கிறது. மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை தொழில் அமைப்புகள்ல இருந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, உங்களுக்குன்னு ஆஃபர் லெட்டர் வரக்கூடிய தன்மை. திருமணம் சார்ந்த அமைப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு அப்படியே திருமணம் முடிந்தோடனே குழந்தை அப்படின்ற மாதிரியான நல்ல அமைப்பு. நட்பு மாதிரியான அமைப்பு எதிர்பார்க்க எனக்கு காதல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னா, இந்த இடத்துல நட்பு காதலாக மலரக்கூடிய அற்புதமான அமைப்பு. என்னங்க எல்லாமே நல்லதாகவே சொல்லிட்டு வராங்க, கெட்டதாகவே இல்லையா? கெட்டது இருந்தால் நிச்சயமா சொல்ற ஆளு தானே. அந்த அமைப்புகள்ல இங்கு பார்க்கும் பொழுதே ராசி வலுத்து ராசிநாதன் வலுக்கும் பொழுது சகலமும் நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த அமைப்புகள்ல உபஜயஸ்தானம் வலுத்திருக்கு. அடுத்து இந்த வருடம் முழுக்க நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பலன் பார்த்தீங்கன்னா, அடுத்து 3-4 வருடத்திற்கு நீங்க நன்றாக இருக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய வாழ்க்கை மாறணும்ல, அந்த மாறுதலுக்கான அச்சாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். வேலையிட மாற்றம் எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக நல்ல அமைப்பு இருக்கு. பொருளாதார அமைப்புகளை மேன்மை எதிர்பார்க்குறீங்களா? மிகப்பெரிய அற்புதம் இருக்கு. கிடப்பில் போட்டு பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்காங்க, அதை போய் ஒரு விஷயத்தை என்னால் பண்ணி முடிக்க முடியல, ஒரு வீடோ தொழிலோ இல்லை முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்போ பூர்வீகம் சார்ந்த அமைப்போ செயல்பட முடியாமல் அப்படியே தடையா இருக்குங்க அப்படின்னு கடந்த காலில் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அதற்கான வழி தெரிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். எல்லா வகையிலும் மேன்மை இருக்கக்கூடிய தன்மைங்க. நீங்களே அழகு பெண்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க அல்லது சினிமா மாதிரியான படப்பிடிப்பு சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் இருக்கும். எல்லா வகையிலுமே நன்மை இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான அமைப்பு. அடுத்த வருடத்திலிருந்து இது இன்னும் அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால வயதுக்கேற்ற மிகப்பெரிய மேன்மை இருக்குங்க. வீடு மனை சம்பந்தப்படுற அமைப்புகள்ல வீடு வாங்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ண அது அப்படியே கிடைச்சிருது. 5ஆம் இடத்துல கேது இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது. குழந்தைகள் பிள்ளைகள் வழியில தனலாபம், பிள்ளைகளுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய மேன்மைகளை இந்த மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்துடும். ராசியில குரு இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னா உங்களுடைய ராசியின் 1, 5, 9, 7 இந்த பாவகங்கள் வலுத்திருக்கு. கூடவே ராசிநாதனும் வலுத்துறாருங்க. தொழில் மேன்மை வருது, பூர்வீக சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நன்மை வருது, பாக்கியங்கள் சேரக்கூடிய அமைப்பு. மிக முக்கியமாக கணவன் மனைவியின் அமைப்புகள்ல மிகப்பெரிய மேன்மை. 7ஆம் பாவகாதிபதி நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்னாலும் கூட அவர் இந்த மாதத்துல அப்படியே மங்கள யோகத்துல வர்றாரு. இந்த மங்கள யோகத்துல அவர் வரும்பொழுது கணவன் மனைவிக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறது, அவருக்காக ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது, இவருக்காக ஒரு நல்ல விஷயத்தை பண்றது, கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இருந்து வந்த பிணக்குகள் விலகக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் 2024 அப்படின்னே சொல்லிடலாம். சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த பிற்பகுதி மாதத்திலிருந்து நீங்களே சமையல் சாப்பாடு சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறீங்க, நெருப்பு சம்பந்தப்படுறது இல்ல நீங்களே கிராப் அப்படி இப்படின்ற மாதிரியான நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறீங்க, கடல் சார்ந்த அமைப்புகள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான மிகப்பெரிய மேன்மை சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே கிடைக்கக்கூடிய தன்மைங்க. எல்லா வயதினர்களுக்கும் சோதனை இல்லாத ஒரு மாதம்னே சொல்லிடலாம். எந்த வகையிலும் கெடுதல் இல்ல. ராசிநாதனை செவ்வாய் பார்த்தாலும் கூடவே குரு பார்க்கிறாரு. 1, 5, 7, 9ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கு. சனி 10ஆம் இடத்துல கேந்திர பலத்தோட இருக்காரு. அடுத்த வருஷத்துல அவரும் 11ன்னு சொல்லிட்டு அவரவர் வயதுக்கு என்னென்ன தேவையோ, 50 வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, குழந்தைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணணும், திருமணம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், குழந்தைங்களுக்கு வீடு வாங்கணும், அதுக்கு ஒரு முன்பணம் கொடுக்கணும், இது மாதிரியான நிலையும். 30 வயதில் இருக்கிறவர்களுக்கு திருமணம், குடும்பம், வாழ்க்கை, குழந்தை மாதிரியான அமைப்புகளில் நல்லதும், 20 வயது மேற்பட்டவர்களுக்கு புதிய அறிமுகங்கள், சரியான வேலை, எங்கே எதனை பண்ணுன்ற மாதிரியான நல்லதும், புதிய ஒரு பொருளாதார அமைப்புங்க. வீடு வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், வீடை கட்ட போறேன் அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய மேன்மை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2024 டிசம்பர்ல நிச்சயமாக அமையும். தொட்டது எல்லாம் அப்படியே தட்டி தூக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லிடலாம். அடுத்து 3 வருஷம் நினைச்சதை நடத்திக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் பிற்பகுதியில் 3-4 வருஷம் கழிச்சு 7 சனி வரும், அதற்கான வருமானத்தை இங்கே கொடுப்பாரு. இதனை வைத்து உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களும் பண்ணிக்கொள்றது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மேன்மைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அஸ்திவாரம் விடக்கூடிய அற்புத மாதமாக இந்த டிசம்பர் 2024 சகல தரப்பு எல்லா வயதினருக்கும் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.